வணக்கம், வெல்கம் டு காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வேர் டு ஸ்டடியில இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் ஜாகிரபி. ஸோ இதுல வெயிட்டேஜ் முதல்ல பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிசி குரூப் 1க்கு ஜாகிரபில இருந்து 10 கொஸ்டினும், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டினும் வரும். ஸோ வாங்க சிலபஸ் படி சப் டாபிக், அந்த சப் டாபிக் என்னென்ன லெசன்ல கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புவி அமைப்பு, எர்த் ஸ்ட்ரக்சர். சோ இந்த சப் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கவர் ஆகுதுன்னா இந்த 7th வந்து கவர் ஆகும். 7th ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து கவர் ஆகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர், கரு, மேண்டில் சொல்லுவோம். சோ இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த லெசன்ல வந்து கவர் ஆகும். சோ அடுத்து வந்து பாருங்க இயற்கை கூறுகள், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? சோ இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அமைவிடம், இந்தியன் லொகேஷன் சொல்லக்கூடிய இந்த 10ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாருங்க மழைப்பொழிவு, காலநிலை, வானிலை, மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட். சோ இந்த சப் டாபிக்ஸ் எந்த லெசன்ல கவர் ஆகுதுன்னு பாருங்க. 8th வானிலை மற்றும் காலநிலையும், 10th வந்து பாத்தீங்கன்னா இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரம். சோ இதுல மிக முக்கியமா நீங்க பார்க்கக்கூடிய சப் டாபிக், அது உள்ள என்னென்ன பார்க்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை சொல்லக்கூடிய இந்த முக்கியமான கண்டென்ட் வந்து நீங்க பார்க்கணும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல வந்து கவர் ஆகும். சோ அடுத்து வந்து பாருங்க வாட்டர் ரிசோர்சஸ், நீர் ஆதாரம், ரிவர்ஸ், இந்திய ஆறுகள். சோ இந்திய ஆறுகள் பொறுத்தவரையும் சோ இந்த லெசன்லயே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சோ இந்த சப் டாபிக்ல என்னென்ன லெசன் பார்க்கணும்னா 8th வானிலை காலநிலை, அடுத்தது 8th நீர் ஆதாரம் வாட்டர் ரிசோர்சஸ், அது 9th அட்மாஸ்பியர் வளிமண்டலம், 10th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கிளைமேட் அண்ட் வெஜிடேஷன், இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரத்துல நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? சோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. சோ அடுத்து வந்து பாருங்க மண் மற்றும் இயற்கை ஆதாரம், சாயில் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேங்களா? சோ இந்த மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த சப் டாபிக்லயே ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா மண்ணை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ என்ன பெயர்? பீடாலஜி நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? சோ பீடாலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணை பற்றி படிப்பதற்கு பெயர் நம்ம சொல்லுவோம். சோ இந்த சப் டாபிக் என்னென்ன லெசன்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு பாருங்க. சரியா? சோ பாறை மற்றும் மண், 8ஆம் வகுப்புல ராக் அண்ட் சாயில் அதுல வந்து கவர் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10th அக்ரிகல்ச்சர். ஓகேவா? சோ இந்த லெசன்ல மண்ணை பத்தி எத்தனை வகையான மண் இருக்கு, மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண். சோ கரிசல் மண்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை தன்னகத்தே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே மண் வந்து கரிசல் மண். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பருத்தி, காட்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரிசல் மண் தான் வரும். ஓகேவா? சோ அதனால இந்த கரிசல் மண் வந்து பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. சோ இது போல ஒவ்வொரு மண்ணுக்கும் இந்த மண்ணோடைய சிக்னிபிகன்ட், சிறப்பு கூறுகள் எல்லாமே வந்து இந்த லெசன் வந்து கவர் ஆகும். மிக முக்கியமான வந்து லெசன். சோ அடுத்து வந்து பாருங்க காடுகள் மற்றும் விவசாய அமைப்புகள், ஃபாரஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். சோ இந்த லெசன் எங்க கவர் ஆகுங்க? 9th வந்து என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலையும், 10th வந்து பாத்தீங்கன்னா காலநிலை, அது மட்டும் இல்லாம இந்த இயற்கை தாவரம் சொல்றோம் பாத்தீங்களா, நேச்சுரல் வெஜிடேஷன். சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சோ ஆக இந்த மண் மற்றும் இயற்கை ஆதாரம், காடுகள் மற்றும் விவசாய அமைப்புகள், சாயில் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், இந்த 2 சப் டாபிக்கும் சிலபஸ் சப் டாபிக்கும் என்னென்ன பாடத்திட்டத்துல கவர் ஆகுதுன்னா 8ஆம் வகுப்பு பாறை மற்றும் மண், 10ஆம் வகுப்புல விவசாயம் அக்ரிகல்ச்சர், 9th வந்து சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட், 10th வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மற்றும் இயற்கை தாவரம் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ல உங்களுக்கு கவர் ஆகுது. சோ வாங்க அடுத்த சிலபஸ் உடைய சப் டாபிக் பார்க்கலாம். சோ அடுத்து வந்து பாருங்க போக்குவரத்து, தகவல் தொடர்பு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். சோ இந்த சப் டாபிக் சிலபஸ் உடைய சப் டாபிக் எங்க கவர் ஆகுதுன்னு பாருங்க. 7th தமிழ்நாடு ஜியோகிராபி, தமிழ்நாடு புவியியல கவர் ஆகுது. அடுத்து 10th வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட், மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்துல வந்து கவர் ஆகுது. சோ இங்க போக்குவரத்துன்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான போக்குவரத்து இருக்கு? சாலை போக்குவரத்து இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டிரான்ஸ்போர்ட். இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை வகையான அந்த முக்கியமான ஹெட் குவார்டர்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? சோ அது மாதிரி வான்வழி போக்குவரத்து. சோ வான்வழி போக்குவரத்துடைய முக்கியமான அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து. சோ இந்த நீர்வழி போக்குவரத்துல 3 முக்கியமான நீர்வழி போக்குவரத்து இருக்கும். அதுவும் நீங்க வந்து பார்த்துக்கணும். சோ இது எல்லாமே வந்து இந்த 10ஆம் வகுப்புல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். சோ பேஸா வந்து இந்த 7th நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்த சப் டாபிக் சிலபஸ் உடைய சப் டாபிக் பார்க்கலாம். சரியா? சோ இங்க பாருங்க மக்கள் தொகை பகிர்மானம் மற்றும் இந்தியா மற்றும் தமிழ்நாடு, பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. சோ இதுல வந்து பாருங்க என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகுதுன்னு பாருங்க. 7th வந்து பாத்தீங்கன்னா ஹாபிட்டபிள் பீப்புள், மக்கள் தொகை குடியிருப்புகள்,
அதே போல 8th வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்தல் மற்றும் நகரமைப்பு மைக்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த 2 லெசன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சப் டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். சோ இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து நீங்க போயிட்டு இதனுடைய கரண்ட் டேட்டா வந்து நீங்க பாத்துக்கணும். சரியா? சோ அடுத்த சப் டாபிக் பாருங்க. சோ அடுத்து வந்து பாருங்க பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், புவியின் அமைப்புகள். சோ இங்க பாருங்க இங்கிலீஷ்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ். ஓகேவா? ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் பொறுத்தவரையும் 10th இருக்கக்கூடிய அந்த முதல் லெசன்லயே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். சோ அடுத்து இந்த பேரிடர் மேலாண்மை சொல்லக்கூடிய இந்த டாபிக்ல வந்து பாருங்க 6th பேரிடரை புரிந்து கொள்ளுதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர், இந்த லெசன் வந்து கவர் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய வளங்கள். ஓகேவா? சோ இந்தியன் ரிசோர்சஸ் சொல்லக்கூடிய 9th இருக்கக்கூடிய இந்த லெசன் வந்து கவர் ஆகும். அடுத்து 10th டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? சோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சப் டாபிக்குமே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? சோ இந்த லெசன்ஸ் ஃபுல்லாவே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்ஸ், புக் பேக். ரைட்டா? சோ இந்த கண்டென்ட் நீங்க பாத்தீங்கனாலே 5 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாத்தியமே. ஓகேவா? சோ நன்றி, வணக்கம்.